ரவி சார், அது கூட ஒரு ஆடட் கொஸ்டின் மட்டும், இதே டாபிக் ரிலேட்டடால் தான். இப்போ உங்களுக்கு சௌந்தர்யாவோட ஒப்பீனியன் சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ நீங்க ஒரு சில எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தீங்களே, இது எல்லாமே வி கேன் see it வாட்சிங் 24. நீங்க என்னெல்லாம் சொன்னீங்களோ அதெல்லாம் 24/7 பார்க்கும்போதே எங்களுக்கு அது அதை வந்து நாங்க எடுத்துக்கிறோம். ஓகேவா? அது ஏன் உங்களுக்கு வந்து உள்ள போன உடனே தான் கன்வே ஆகுது? ஏன் வந்து உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபோர் என்னன்னா, செவன் பார்க்கும்போது ஒரு டிவி இன்டர்பிரேஷன்ல என்னையே ஒரு செகண்ட் உங்களுக்கு இந்த ஒரு வாரத்துல இவ்வளவு ஆகுது அப்படின்னும் போது, நான் ஒருத்தங்களை இவ்வளவு ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு ஒரு அசஸ்மெண்ட் வந்து எங்க ஃபெயிலியர் ஆகுது. ஒரு பொண்ணை நான் ஆக்சுவலா வந்து என்னுடைய நான் உள்ள போறதுக்கு முன்னாடி கூட முத்துக்குமரனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டேனே தவிர சௌந்தர்யா எங்க டிகிரேடோ டவுன் கிரேடோ பண்ணதில்லை. ஆனா சௌந்தர்யாவுடைய கேம் உடைய ஒரு பெர்ஸ்பெக்டிவ் ஒன்று இருந்தது எனக்கு. அது வந்து கன்றாவியான ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருந்தது. அது எவ்வளவு அழகா இருந்ததுன்னு உள்ள போகும்போது தான் தெரிஞ்சது. அது கூட பழகும் போது, விளையாட்டுன்னு விளையாடும் பொழுது, அதுக்கு மேல அந்த பொண்ணோடைய புரிதல் பிளஸ் அந்த பொண்ணோடைய ஏக்கம், எல்லார மாதிரியும் அந்த பொண்ணோடைய முயற்சி, இது எல்லாமே எல்லாமே யூனிக்கா அந்த யூனிக்னஸை கிரியேட் பண்றது அந்த வீடு ஒரு எக்ஸ்ட்ரீம் பவர். அந்த பவர்க்குள்ள நீங்க அந்த பவரை எப்படி கேபிட்டலைஸ் பண்ணணும் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். தெரிஞ்சா மட்டும்தான் ஹோல்ட் பண்ண முடியும். அப்படி இல்லைன்னா ஹோல்ட் பண்ண முடியாது. ஏன்னா அந்த வீடு எல்லா வேலையும் செய்யும். இப்போ உதாரணத்துக்கு இது 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 வந்து இது நான் கண் கூட பண்ண எக்ஸ்பீரியன்ஸ். ஜாக்லின் அந்த மூட்லயே இல்ல. ஜாக்லின் தெளிவான டிசிஷன்ல இருந்தாங்க. ட்ரிகர் பண்ணி கூட்டு வந்து ஜாக்லினை பேக்கெட் பண்ணாங்க. அதெல்லாம் கண் கூட பார்த்தேன். இது பக்கா ட்ராப்பு அப்படின்னு. ஆனா வைராக்கியமான பொண்ணு சொன்னா கேட்க மாட்டேங்கிறா. ஏன்னா அவளுக்கு வந்து அந்த 5 பேர் ஓடின எமோஷனை ஒருத்தங்க ட்ராப் பண்றாங்க அப்படின்றதும், அவங்க நேம் பண்ணோடனே இந்த ட்ராப் ஃபிக்ஸ் ஆயிடுச்சுன்றதும், இதுல வந்து அந்த 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 புக்கு வந்து ரூல் புக்கு தெளிவா இருக்கு. என்னன்னா, ஒரு கேமை எப்படி அணுகிறது தான் கேமோடைய பேட்டர்னே தவிர, போய் எடுக்காம வந்தா அவமானம், அசிங்கம், அது வந்து ஒரு தப்பான முடிவு, வாக் லைக் எக்ஸிட் லைக் இதுனா 14 வார உழைப்பு, 15 வார நம்பிக்கை எல்லாமே வந்து ஒரு 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 எமோஷனல் இம்பேலன்ஸ்டு சிச்சுவேஷன்ல நம்ம எடுக்கிற டெசிஷனே நமக்கு ரிவர்ஸ் ஆகிடும். அது அது எவ்வளவு பெயின்ஃபுல்லா இருக்கும். அவ இந்த மேடைக்கு எவ்வளவு ஆசைப்பட்டா, எல்லாமே இருக்கு. சும்மா 1-2 மேட்டர்லாம் கிடையாது. ஆனா game is a game. End of the day, she took it very strong, and she proved in a way that this is a point 2 secondsல மிஸ் பண்ணிட்டான்றது வந்து இட்ஸ் லைக் வருத்தப்படுறதுக்கான ஒரு விஷயமா இருந்தாலும், she is like ஒவ்வொரு சீசன்லயும் பெட்டி எடுத்தவன் ஹிஸ்டரினா எடுக்காததுல இவ்வளவு க்ளோஸ்ல ஹிஸ்டரியை கிரியேட் பண்ணவன் ஜாக்லின் தான். ஸோ ஒன் வே ஆர் அதர் இட்ஸ் அ ஃபைன். பட் அதே தான் அங்க போனதுக்கு அப்புறம் பெர்ஸ்பெக்டிவ்னஸும் இந்த மாதிரியான நடக்கிற சில நிகழ்வுகள், அதுல எப்படி ஒருத்தங்க எங்க ட்ராப் ஆறாங்க, இதெல்லாம்ன்றது அந்த வீடு செய்யற மேஜிக் தான் இதெல்லாம். ஓகே சார். ஒரே ஒரு கொஸ்டின் ப்ரோ, சின்ன கொஸ்டின் தான். இப்போ ஃபர்ஸ்ட் வீக்ல ப்ரோ, நான் ரொம்ப ஷார்ட்டா கேட்டேன் ப்ரோ. ஒண்ணு கேட்டுக்கிறேன். ரவி சார், நிறைய பேர் ரிக்வெஸ்ட் பண்றாங்க மேல. ஓகே ஓகே, சின்னதா லாஸ்டா ஒரே ஒரு கொஸ்டின். ரவி சார், இந்த ஃபர்ஸ்ட் வீக்ல இப்போ சௌந்தர்யாக்கு அண்ட் தென் ஜாக்லினுக்கு அண்ட் தென் விஷாலுக்கு ஒன்று நடந்துச்சுல, இது வந்து எல்லாமே வந்து ஆல்ரெடி வெளியே இருக்க வியூவை வந்து அவங்க சொன்னாங்களா, இல்லைன்னா அந்த கேமுக்காக தான் அந்த வியூஸ் எல்லாமே நெகட்டிவா அவங்கள வந்து அடிக்கிறாங்களே, டவுன் பண்றாங்களே 3 பேரையும் மெயினா? அது வந்து அவங்க வந்து கேமுக்காக தான் பண்ணாங்கன்றது வந்து வீக்கெண்ட் எபிசோடுக்கு அப்புறம் வந்து எல்லாருமே சொன்னாங்க. வீக்கெண்ட் எபிசோட்ல ஒரு ரோஸ்ட் மாதிரி ஒன்று வந்திருக்கும். அதுக்கப்புறம் தான் இது எல்லாம் கேமுக்காக தான் பண்ணோம், கேமுக்காக தான் பண்ணோன்றாங்க. அது உண்மையாவே உங்க ஒப்பீனியன்ல அது கேமுக்காக பண்ணாங்களா, இல்ல அவங்க கிட்ட இருந்ததை உண்மையா பண்ணாங்களா? அது கரெக்டா கொஞ்சம் கன்வே பண்ணுங்களா? இல்லைங்க, ஆக்சுவலா என்னன்னா கேமுக்காக உள்ள வரும்போது முதல் நாள் ஒண்ணு பண்ணாங்க பாருங்க, அதெல்லாம் அவங்களோட சொந்த வன்மம். சரிங்களா? அது கேமுக்காக எல்லாம் கிடையாது. அது இண்டிவிஜுவலா ஒவ்வொருத்தரோட வன்மம். அது ஒருத்தங்க யாரா வேணா இருக்கட்டும், கேமுனே சொல்லியே கூட அனுப்பிட்டோம். முதல்ல இவ்வளவு நாள் கழிச்சு ஒருத்தவங்க பாக்குறாங்க, பார்க்கும்போது கிறுத்தனமா இப்படியா பேசுவாங்க? யாரா வேணா இருக்கட்டும், அர்ணவெல்லாம் பண்ணதுக்கு எனக்கு தலையில அடிச்சுக்கிறதா என்ன பண்றதுனே தெரியல. இப்படி ஒவ்வொருத்தரும் வந்தவனும் ஒண்ணு பண்ணது வந்து கைட் ஸ்டூபிடிட்டி. சரி, அதுக்கப்புறம் இவங்க சொல்றாங்க, ரவி சார் உங்களுக்கு தான் புரியல, இது கேம், லொட்ஸ்க்கு எல்லாம் ஓகே, எல்லாமே இருந்துட்டு போட்டோம். ஆனா எல்லாருக்கும் ஒருத்தங்களை பிடிக்குது. அதாவது தர்ஷாக்கு சௌந்தர்யா இருக்கணும், ஜாக்லின் இருக்கக்கூடாது. சாச்சனா வர்ஷினிக்கு சௌந்தர்யா இருக்கணும், ஜாக்லின் இருக்கக்கூடாது. சுனிதாக்கு சௌந்தர்யா ஜாக்லின் 2 பேருமே இருக்கக்கூடாது. இவருக்கு அருணுக்கு வந்து சாரி இவரு சிவாக்கு வந்து சௌந்தர்யா இருக்கணும், ஜாக்லின் இருக்கக்கூடாது. இப்படி
பெரும்பாரியத்துல ஜாக்லின் இருக்கணும்னு நினைச்சது நானு, அதுக்கப்புறம் இன்னும் ஒருத்தர், 2 பேர் மட்டும்தான் ஜாக்லின் இருக்கணும்னு நினைச்சோம். இதுல என்ன ஒரு பாயிண்ட்னா, நாங்க இப்ப நான் போன என்னோட புரிதல் அப்ப எனக்கு வந்து ஜாக்லினை வந்து அட்டாக் பண்ணக்கூடாதுன்றது தெளிவா இருந்ததுனாலதான் அந்த மார்னிங் ஆக்டிவிட்டி டாஸ்க்ல நான் விஷால் அண்ட் சௌந்தர்யாவை டச் பண்ணேன். நான் டச் பண்ணும்போது நான் ஜாக்லினை டச் பண்ணவே இல்லை. ஆனா எல்லாருக்கும் ஒரு பாயிண்ட்ல இந்த 4th 5th வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த 4th 5th வந்து உண்மையிலே கன்வின்சிங்கா இருக்குன்றத நம்புறாங்க. எனக்கு ஏன் இவங்களுக்கு புரிய மாட்டேங்குதுன்னே புரியல. இது எப்படி தியரட்டிக்கலாவும் பாசிபிள் இல்லை, ப்ராக்டிக்கலாவும் பாசிபிள் இல்லைன்னு. ஆனா ஒரு பாயிண்ட்டுக்கு மேல அவங்கவுங்க ஃபேண்டம்ல அடி வாங்கின அந்த வன்மத்தை அவங்க வந்து டெலிபரேட்டா வேற வேற மாதிரி காமிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு பாயிண்ட்ல எல்லாரும் அவங்க ரொம்ப, அதாவது நீங்க ஒருத்தங்களை போய் அட்டாக் பண்றீங்க, அவங்க கையிலேயே சாப்பாடு போடுறாங்க, அவங்க கவனிக்கிறாங்க, அவங்க முடிஞ்ச அளவுக்கு நம்ம ரொம்ப பேம்பர்டாவும் பாத்துக்கிறாங்கன்னும் போது அது அவங்கள செல்ஃப் ரிக்ரெட் பண்ண வைக்குது. ஒரு பாயிண்ட்ல இதெல்லாம் விளையாட வேணாம் அப்படின்னு க்ளோஸ் பண்ணும் போது அவங்களுக்கு தேவையான அந்த வீக்குக்கான தேவையான மைலேஜ் கிரியேட் ஆயிடுச்சு. கிரியேட் ஆனதுக்கு அப்புறம் இந்த வீக்ல இந்த வாரத்துல இது வன்மமா திரும்புது அப்படின்னோடனே செல்ஃப் ரிக்ரெட் ஆகி எல்லாரும் போய் சாரி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. தாத்தா நடுவுல நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருந்தீங்க, கேக்குறேன்னா கேட்டுருங்க தாத்தா. ஆமா. ரவி சார், அவங்கள கீழ எஸ் சார். இறக்குறேன். சிவா நம்ம கொஞ்சம் நிறைய ஸ்பீக்கர்ஸ் அஹ், இருக்காங்க. சாரி, தப்பா நினைச்சுக்காதீங்க. தேங்க்யூ. சொல்லு தாத்தா. நான் பேசுறது கேட்கல, யாரும் நடுவில் சாரி பேசுறீங்க. தாத்தா. இல்ல தாத்தா கேக்குது. அவர் மட்டும் கொஞ்சம் ஃப்ரீ பண்ணி விட்டுட்டோம்னா ஒருத்தர் மேல வருவார், அதுக்காக சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க கேளுங்க தாத்தா. ரவி சார், அந்த விஷால் ஆர்மிலேருந்து இது டிஎம் பண்ணிட்டே ஹலோ இருக்காங்க. விஷால் சார், விஷால் சார் ஆர்மிலேருந்து டிஎம் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க அவங்க ஸ்பேஸ்க்கு வருவீங்களா? டெஃபினட்டா அது வரேன் சார். அது கேட்க சொன்னாங்க. என் குரு ஹீரோ சார் பேர் அவன். அவனுக்கு டெஃபினட்டா சார், சொல்றேன், டெஃபினட்டா வரேன். நீங்க சொல்றதுக்கு முன்னாடி நான் சொல்லி அடி வாங்கிட்டேன் சார். இப்போ நீங்க உங்க டர்ன் அது. ஃபைன் சார். தேங்க்யூ. ஓகே. ஆர்டர் மட்டும் சொல்லிக்கிறேன்பா. ஆர்டர் வந்து மோகனா இல்ல மோகனா மோகன் ஹரிணி விவி. இல்ல ஹாசன், ஹரிணி. ஒரு நிமிஷம், ஜோ அண்ணா வந்திருக்காங்க. ஜோ அண்ணா வாங்க. ஹாய் ஜோ. ஹாய் ஜோ ப்ரோ. என்ன நேற்று நைட் ஹாய் ப்ரோ. மெசேஜ் பண்ணீங்க, அப்புறம் நானும் தூங்கிட்டேன். அதுக்கப்புறம் இல்ல நான் டிராவல் பண்ணிட்டு இருந்தேன், ஊட்டியில பிரியாணி சாப்பிட வந்திருக்கேன். ஓ ஓகே. சென்னைக்கு வந்துட்டு கூப்பிடுங்க. யா ப்ரோ. அண்ணா நீங்க பேசுறீங்களா இல்ல அடுத்த ஸ்பீக்கர் போவா ஜோனா? அடுத்த ஸ்பீக்கர் போமா, நான் கடைசியா பேசுறேன். ஹரிணிக்கு அப்புறம் தான் மோகனா. சாரி மோகனா, ஹரிணி தான் ஃபர்ஸ்ட் ஹேண்ட் ரைஸ் பண்ணாங்க. ஹரிணி கேளுங்க. ஓகே. ஹாய் சார், ரவி சார். இப்போ வந்து நான் வந்து இந்த கேம் வந்து நான் ஃபர்ஸ்ட் என்ன பத்தி சொல்லிடுறேன். நான் கேமா தான் பார்ப்பேன். நீங்க வெளியே வந்து ரிவ்யூவரா இருந்தீங்க, உள்ள போகும்போது நீங்க வந்து ஒரு காம்படிட்டரா, நீங்க ஒரு கண்டஸ்டண்டா தான் போனீங்க. அதில் நான் பிலீவ் பண்றேன். நீங்க ரிவ்யூவரா இல்லை உள்ள. இப்போ நீங்க வெளியே வந்துட்டீங்க. என்னோட கொஸ்டின் வந்து நீங்க வெளியே வந்ததுக்கு அப்புறம் சொன்ன ஸ்டேட்மெண்ட் தான். நீங்க 15 days உள்ள இருந்தேன்னு சொன்னீங்க. அந்த 15 days முன்னாடி ஒரு 95 days 90 டேஸோட கருத்தை வந்து நீங்க மாத்திட்டு நீங்க ஜாக்லினை விட சௌந்தர்யா வந்து 1000 times ஸ்ட்ராங் அண்ட் ரியல்னு சொன்னீங்க. அந்த ரியல்ல கூட எனக்கு வந்து பிரச்சனை இல்லை. ஏன்னா நான் அந்த கேமா தான் பார்ப்பேன். எனக்கு உள்ள இருக்கிறவங்க யாருமே ரியல் ஃபேக் அந்த மாதிரிலாம் நான் பார்க்க மாட்டேன். ஸோ அந்த ஸ்ட்ராங்குங்கிற பாயிண்ட் மட்டும்தான் என்னோட ஒரே ஒரு கொஸ்டின் தான். ஜஸ்ட் ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். 15 daysல எந்த வகையில, எந்த கேட்டகிரியில, கிரைட்டீரியால சௌந்தர்யாவை விட ஜாக்லினை விட சௌந்தர்யா வந்து ஸ்ட்ராங்குன்னு சொல்றீங்க? கேம் வைஸா இல்ல ஜஸ்ட் பிகாஸ் ஷி டுக் ஆல் தி ஹேட் ஃப்ரம் தி கண்டஸ்டண்டா, இல்ல வந்து ஐடியாஸ் கொண்டு வந்தது இல்லையா? எந்த கேட்டகரியில நீங்க ஸ்ட்ராங்குன்னு சொல்றீங்க? ரொம்ப சின்ன கேள்விதான் மேம். இப்போ இந்த கேள்வி நீங்க இப்போ அந்த கேள்வியை ஸ்ட்ரெயிட்டா கேள்விக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு சம்மரைசேஷன் ஒன்று சொன்னீங்க பார்த்தீங்களா? அதாவது நீங்க போனீங்க, நான் இதையும் ஒத்துக்கிறேன் அதையும் ஒத்துக்கிறேன், அண்ட் ஃபாலோட் பை வெளியில வந்ததுக்கு அப்புறம் இப்படி ஒரு பாயிண்ட் எடுத்து வைக்கிறீங்க, அதுவும் 1000 times சொல்றீங்க. அப்படின்னும் போது உங்களுக்கு இந்த புரிதல் தெளிவா இருந்தா, இது ஃபர்ஸ்ட் இந்த புரிதல் புரியுதா மேம்? எல்லா இங்க இருக்கிற எல்லா லிஸ்ட் ஆஃப் பீப்புளுக்கும் ஒரு பிடிச்சவங்க இருப்பாங்க. அவங்களுக்கு பிடிச்சவங்க மேலேயும் ஒரு ஒப்பீனியன் இருக்கும், பிடிக்காதவங்க மேலேயும் ஒரு ஒப்பீனியன் இருக்கும். ஒப்பீனியன் அது ஃபேக்டா இருக்கணும்ன்ற அவசியம் இல்லை, அது வெறும் கருத்துக்கள் தான். அப்படி இருக்கும்பொழுது இது என் கருத்து அப்படின்றத மைண்ட்ல நல்லா ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. இது ஃபேக்டா இருக்கணும்ன்ற அவசியம் இல்லை. அண்ட் ஐ ஹோப்
யூ வில் ஆல்சோ அக்ரி டு தட். ஷூர் சார். இது வந்து கருத்து தான். இப்போ நம்மளோட பாயிண்ட் ஆஃப் வியூ இல்ல நம்ம கருத்து சொல்றதுக்கு ஒரு ரீசன் இருக்கும்ல. இப்போ அதுதான் நான் நான் பாக்குறேன் அந்த ரீசன் வந்து உங்களுக்கு கன்வின்ஸோ இல்ல ஒத்துக்கணும்னு அவசியம் இல்லை. நான் இதை ஏன் இந்த டிஸ்க்ளைமரை போடுறேன்னா, நேத்தோடைய ஸ்டேட்மெண்ட்டே அப்படிதான் இன்டர்பிரட் ஆகுது. என்னன்னா சௌந்தர்யா இவங்களை விட 1000ன்றது என்னுடைய ஒப்பீனியன் தான். நான் வந்து இங்க இருக்கிற பெரும்பான்மையான கூட்டத்தை வந்து நீங்க அதை நம்புங்கன்னு நான் சொல்லல. நான் சொல்றது நானும் நம்பல. இங்க பாருங்க சார். இல்ல சார், நான் நம்பல. நான் ஜஸ்ட் கேக்குறேன். எனக்கு அந்த ஸ்டேட்மெண்ட்ல நம்பிக்கை இல்ல. என்னுடைய கேம் என்னன்னா 13 வாரத்துக்கு முன்னாடி நான் வந்து சௌந்தர்யா அப்படின்ற ஒரு பிளேயருக்கு ஒரு மண்ணும் தெரியாது. சும்மா ஏதோ வந்து ஹவு டு சர்வைவ் ஆஃப் த கேம், ஹவு டு பி ஆஃப் த சர்வைவல், அதுக்கு ஏதோ ஒன்று கிறுத்தனமா பண்ணிட்டு ஏதோ கோ வித் ஃப்ளோல பல பேருடைய ஹியர் அண்ட் தேர். நான் வந்து இந்த பிஆர் இந்த டாக்கு இதெல்லாம் தாண்டி வச்சு ஒரு கேமை பார்க்குறேன். அது என்ன அவங்கள சஸ்டைன் பண்ணி போகுதுன்னு நேராக போய் கேம் விளையாடும் போது அவ கூட கொஞ்ச நேரம் பேசுகிறேன் பார்த்தீங்களா, அது இவ்வளவு நாள் கேம்ஸை வந்து அவள் விளையாண்ட வாரம், அவளுக்கான அதில் ட்ராவல் பண்ண கஷ்டங்கள், அது அவளுக்கு சொல்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்கும் போது இதை எப்படி நீ அணுகுன, அதை எப்படி நீ அணுகுற, இதை எப்படி பார்த்த, இந்த கேம் எப்படி யோசிச்ச, இப்படின்றதெல்லாம் கேட்கும் போது நம்ம கிட்ட பேசும்போது பேசிக்லி ஆன் மை அப்சர்வேஷன் அண்ட் மை ஓன் எக்ஸ்பீரியன்ஸ், அந்த பொண்ணு எந்த கேம்லையும் டிபெண்டன்சின்ற பாயிண்ட்டை எந்த இடத்துலையும் கொண்டே வரல. அந்த பொண்ணுக்கு இந்த கேமை டோட்டலாக சர்வை பண்ண ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பும் தேவைப்படல, ஒரு டிபெண்டன்சியும் தேவைப்படல. யாரை சார்ந்தும் யாருக்கு அதிக மைலேஜ் இருக்கிறவங்க கிட்டையும் போய் அவங்களுக்கு மைலேஜ் இருக்கு, அவங்களுக்கு அப்படி ஒரு டாக் இருக்கு அப்படின்றதுக்காக இல்லை, இன்னொருத்தவங்க குட் புக்ஸ்ல இருக்கிறதுக்கு அந்த பொண்ணு டோட்டலா அந்த வீட்டுல தயாராகவே இல்லை. அப்போ ஜாக்லின் வந்து இருந்தாங்களாங்க சார். இப்போ இந்த क्वेश्चन இல்ல, நான் ஜஸ்ட் கேக்குற क्वेश्चन தான். இல்ல நான் வந்து கேக்குறேன். அடுத்த क्वेश्चन கேளுங்க, நான் ஃபுல்லா முடிச்சிடுறேன். இதை கேட்கல. இது வந்து எனக்கு யூனிக்லி இவங்க மேல ஏன் இம்பர்ஃபெக்டா இருக்க ஒருத்தங்க மேல அட்டென்ஷன் கிரியேட் ஆகுது அப்படின்னா, இந்த யூனிக்னஸ் தான் அவங்களோட யூஎஸ்பியே. அந்த யூஎஸ்பிக்கு ரியலா இருக்கணும், அதை ஒரு ஃபேக்கா பண்ணக்கூடாது. அதை ஃபேக்கா பண்ணாம இருந்த ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கு பாருங்க. அண்ட் there are many places she straightly said முத்துக்குமரன் இஸ் மண்டே கழுவுறான், முத்துக்குமரன் பேச்சுதான் இருக்கு, முத்துக்குமரன் அப்படின்னு அந்த ஸ்ட்ராங் காம்படிட்டர் ரைஸ் பண்ணி, அந்த வீட்டுக்குள்ள காம்படிட்டர்னாலே முத்துக்குமரன் தான், மற்றவங்க யாரும் இல்லைன்ற அந்த கேமை ஃபர்ஸ்ட் டயக்னைஸ் பண்ணி இந்த ஹோல் ஷோல ரைஸ் பண்ணி விட்டதே சௌந்தர்யா தான். தென் ஷி இஸ் வெரி கிளவர்னு அர்த்தம். இல்ல சார், நான் கேக்குறதே சின்ன ஒரு கேள்விதான் சார். இந்த 15 டேஸ்ல என்ன கேட்டகரியில உங்களுக்கு வந்து நிறைய பேர் இருக்காங்கப்பா. சப்போஸ் அது கேமா வந்திருந்தா இருந்திருக்காது, ஸ்ட்ராட்டஜி ஐடியாஸ் மேக்ஸ் கால்குலேஷன் இல்ல அதெல்லாம் வந்திருக்காது. மேம் கேக்கல, அந்த வாய்ஸ் நல்ல இன்டர்பிரேட் மேம். என்னது? இல்ல சார், ஜஸ்ட் வந்துட்டு அவங்க வந்துட்டு முத்துக்குமரனை காம்படிட்டரா பார்த்தனால தான் அவங்க வந்து ரியலா இருந்தாங்க, ஸ்ட்ராங்கா இருந்தாங்களா? அதான் நீங்க சொன்னீங்க. முத்துக்குமரனே ஒரு பிளேயரை ஐடென்டிஃபை பண்ணதே சௌந்தர்யா தான்றேன். ஓ, சௌந்தர்யா தான் அவங்களை ஐடென்டிஃபை பண்ணாங்க, அவங்க தான் அவங்கள காம்படிட்டரா பார்த்தாங்க ஐடென்டிஃபை பண்ணி இந்த 15 டேஸ்ல. ஆமா ஆமா, அவங்க ஷீ இஸ் நாட் அவங்களுக்கு த்ரெட். அதாவது முத்துக்குமரன் வந்து இங்க இருக்கிற கேம்ல இருக்கிற த்ரெட்னு அவன் டிக்ளேர் பண்றது பெரிய மேட்டர் இல்ல. சௌந்தர்யா விளையாடிட்டு இருக்கிற கேம்ல இத்தனை பிளேயர் இருக்கும் போது அவங்க முத்துக்குமரனை தனக்கு த்ரெட்னு சொல்லக்கூடியவங்க தான் ஸ்ட்ராங்கஸ்ட் பிளேயர். இதுதான் கேமுக்கான அந்த முனைப்பு. நமக்கு யார் காம்படிட்டர்னு சூஸ் பண்ற ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கு பாருங்க, அதுலதான் அவன் ஸ்ட்ரென்த் என்னன்றது எக்ஸ்போஸ் ஆகும். ஓகே, அப்போ நான் ஒரே ஒரு கருத்து மட்டும் வச்சுக்கிறேன் சார். அப்படின்னா ஒன்றும் இல்லை சார், சாரி இன்டரப்ட் பண்ணேன், எல்லாருக்கும் சாரி. அப்படி பார்த்தா ஃபர்ஸ்ட் ஜாக்லின் தான் அந்த வீட்டில் வந்து பெஸ்ட்டாக பண்ணாங்க என்னை பொறுத்த வரைக்கும் சார். இது என் பாயிண்ட் ஆஃப் வியூ தான். ஜாக்லின் தான் அதை பெஸ்ட்டாக பண்ணாங்க, அதை இன்ன தேதி வரைக்கும் நான் அடித்து சொல்லுவேன். இன்னொன்று சொல்கிறேன் சார், எங்கள் வீட்டில் பார்த்துட்டு நேற்று நைட்டு நான் டிஸ்கஸ் பண்ணப்போ தான், எங்கள் அம்மா ஃபுல் ஷோ பார்க்க மாட்டாங்க, லைவும் பார்க்க மாட்டாங்க, 1 hour எபிசோடும் பார்க்க மாட்டாங்க. பட் அவங்க சொல்கிறாங்க அந்த பொண்ணு நல்லா அங்கங்கே பார்த்துருக்காங்க, ஃபுல்லாக பார்க்காம இல்லை, ரொம்ப மைன்யூட்டாக தான் பார்த்துருக்காங்க, மெஜாரிட்டியாக பார்க்கல. அவங்களுக்கும் தெரிஞ்சிருக்கு இதுதான் கருத்து அப்படின்ட்டு. ஜாக்லின் வந்து டைட்டில் அடிச்சிருக்கலாமே அப்படின்ட்டு. ஸோ அதனால நான் சொல்கிறேன் இந்த பாயிண்ட்டு, முத்துக்குமரன் ஐடென்டிஃபை பண்ணது முதல் ஜாக்லின் மட்டுமே தான் இருக்கு. ஏன்னா அங்கே ஜாக்லினை காம்படிட்டராக சூஸ் பண்ணது வந்து முத்துக்குமரன் தான், முத்துக்குமரனை காம்படிட்டராக சூஸ் பண்ணது ஜாக்லின் தான். அங்கே சௌந்தர்யா இவ்வளோ சொல்கிறீங்கல்ல சார், அங்கே வந்து சௌந்தர்யா ஒன்று லாஸ்ட் வீக்கில் வந்து அழுதுலாம் 14th தான் நீங்கள் என்ட்ரான வீக்கில் அழுது. அப்போ என்னாச்சுன்னா அப்போதான் அவங்களுக்கு பயமே வந்துச்சு, ஜாக்லின் ஐயோ ஜாக்லின் ஒரு காம்படிட்டர்னு அப்போதான் அவங்களுக்கு பயம் வந்துச்சு. அப்போதான் அவங்க வந்து அழுதுக்கு அந்த டேல இருந்து அவங்க கேமை வந்து
ஜாக்லினுக்கு எதிராக ஆட ஆரம்பிச்சாங்க. இது என்னோட கருத்து. இங்க இருக்க நிறைய பேரோட கருத்தும் இதுவா தான் இருக்கு. அதனால அடுத்த ஸ்பீக்கருக்கு போயிடலாம். வேற ஒன்றும் இல்லை சார். தேங்க்யூ. என்ன ஒரே ஒரு கேள்வி கீழே கமெண்ட்ல இருந்து வந்திருக்கு. சஞ்சய் கௌரின்றவங்க கேட்டிருக்காங்க, ஜாக்லியும் சௌந்தர்யாவும் நீங்க கம்பேர் பண்றதுக்கு இப்போ அவசியமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்கேன். இப்போ நீங்க வெளியே வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னீங்க இல்லையா, அது இப்போ அவசியமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது ஏன்னா அது இன்னும் ஓட்டிங்ஸ் முடியறதுக்கு முன்னாடி நீங்க இப்படி ஒரு சப்போர்ட் பண்ணி நீங்க பேசுற மாதிரி இருந்துச்சுன்னா அது வந்து அவங்களுக்கு சாதகமா இருந்துடாதா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. இது பதில் புரியல என்னது. எனக்கு ஆக்சுவலா வாய்ஸ் ரொம்ப இதா இருந்தது, எனக்கு சுத்தமா நான் சொல்றேன் ப்ரோ, நான் சொல்றேன் ரவி சார். இந்த லாஸ்ட் மினிட்ல வந்து சௌந்தர்யாவையும் ஜாக்லினையும் கம்பேர் பண்ணி அந்த இடத்துல சொல்லணுமா அப்படிங்கறதுதான் கீழே ஒருத்தவங்க கொஸ்டின் கேட்டிருக்காங்க கமெண்ட்ல. சஞ்சய் கௌரின்றவங்க இல்ல ரவீன சஞ்சய் கௌரின்றவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, நீங்க வந்து ஒரு ஸ்பேஸ்ல நீங்க சொல்லியிருந்தீங்க சௌந்தர்யா 1000 டைம் பெட்டர் தான் ஜாக்லின்னு சொல்லிட்டு. இப்போ அந்த கம்பாரிசன் தேவையா? ஏன்னா ஓட்டிங் டைமே முடியாத நிலையில அதை ஏன் இப்ப சொல்லணும்? அது சௌந்தர்யா கேக்குறேன் நான். எனக்கு அது தெரியல. எனக்கு ஓட்டிங் முடிஞ்சிருச்சுன்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன். ஓட்டிங் முடியலையா? நேத்து நைட்டு பேசுனீங்கல்ல சார், அதுக்கு வந்து கேட்டிருக்காங்க. இப்ப வந்து கேட்டிருக்காங்க. ஆக்சுவலி நீங்க நேற்று வந்ததுக்கு அப்புறமும் ஓட்டிங் வந்து 1 hour இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். 1 hour நான் பேசும்போது 12:20 வந்தேங்க. சரிங்களா? 1:30 கிளம்பினேன். 12:20 இருந்து 1:30 ஓட்டிங் போயிட்டு இருந்ததா? இல்ல 12க்கு மேல ஓட்டிங் இருந்திருக்க வாய்ப்பு இல்லைன்னா. ஆனா இந்த கம்பாரிசன் இப்ப தேவையான்னு கேக்குறாங்க. நான் இல்ல அதான் சொல்றேன். எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஓட்டிங்கு அந்த ஓட்டிங் எல்லாம் மைண்ட்ல இருக்கு அப்படின்னா நான் பேசுறதுக்கு எனக்கு இஷ்டமே கிடையாது. நான் எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன். இல்ல முடியல, ஓட்டிங் இன்னும் போயிட்டு இருக்குன்னா நான் பேசவே இல்லை. ஐ மீன் ஐம் நாட் இன்ட்ரெஸ்டட் ஆக்சுவலா. ஆனா எனக்கு தெரிஞ்ச ஓட்டிங் இல்ல, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஓட்டிங் இல்ல. ஓகே, இல்ல 12க்கு மேல ஓட்டிங் இல்லைன்னு இப்ப அதான் அவங்க கேக்குறாங்க. அது வந்து நீங்க வெளியே வந்து அப்படி ஒரு கம்பாரிசன் பண்ணணுமா? அப்படி பண்ணீங்கன்னா நீங்க ஜாக்லினுடைய மொத்த உழைப்பும் அப்படின்னு கேக்குறாங்க கீழே. நேத்து அந்த இதுல இருந்தவங்க ஸ்பேஸ்ல இருந்தவங்களுக்கு தெரியும் சார். டெலிபரேட்டா நான் வேகமா வந்து ஜாக்லினுக்கு இந்த ஒரு பதிவுலாம் ரிஜிஸ்டர் பண்ணல சார். சௌந்தர்யாவை பத்தின என்னுடைய புரிதலுக்கான கேள்வி கேட்கும் போது நான் சௌந்தர்யா கன்சர்ன் அதை சொன்னனே தவிர ஜாக்லினை வந்து ஒரு பாயிண்ட்டை ரிஜிஸ்டர் பண்றதுக்காக சொல்ல. ஜாக்லினை பத்தி எனக்கு 10 பாசிட்டிவா பேசுறதுக்கான பாயிண்ட் இருக்கு, இன்னும் நேரங்கள் இருக்கு. இந்த நேரங்களுக்கு சுரேஷ் தாத்தா முடியும் போது சொன்னார்ல, கேம் நேத்து வரைக்கும் தாமா முடிஞ்சிருச்சு, இனிமேல் இங்க வெளியில வந்தவன இருக்குன்னு ஒண்ணு சொன்னாரு பாத்தீங்களா? அது இன்னும் கேம் இருக்கு சார். ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, இந்த விளையாட்டை பொறுத்த வரைக்கும் டிவி இன்டர்பிரேஷன்ல இருந்து கன்வே ஆகுறதும் கேமை உள்ள போய் அந்த இன்டர்பிரேஷனை ஸ்ட்ரெயிட்டா பார்த்து கன்வே ஆகுறதுக்கும் என்ன டிஃபரன்ஸ்னு அந்தந்த பிளேயர்ல இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சேனல் யாரை வேணாலும் சேர்த்துக்கிட்டு என்னைய ஒமிட் பண்ணியிருந்திருக்கலாம். என்னைய வச்சதும் அந்த வாரம் பூரா என்னைய வச்சதும் அந்த வாரத்தினால் வர்ற வாதங்கள் இந்த வாரம் பூராவும், அதாவது போன வாரம் போனதுலயாவது ஒரு லாஜிக் இருந்தது. இந்த வாரம் வரைக்கும் சின்ன சின்ன அசைவுகள்லையும் சொல்ற வார்த்தைகளையும் கன்வெர்ட் ஆகுதுன்னா இட் வில் இன்ஃப்ளூயன்ஸ் அ லாட்னா. நோபடி வில் make a game spoil by bringing a person knowing that he will spoil the game. They are expecting something on me and which is I am doing it in opposite way. நீ வந்து என்னைய பிஆர் முத்துக்குன்னு சொல்றியா, இப்ப நிக்கிறேன்டா நான் சௌந்தர்யா பிஆர்னு நினைச்சு நான் ஒண்ணு பண்ணலாம், நான் இப்ப நிக்கிறேன்டா இன்னொருத்தன் நினைச்சு ஒண்ணு பண்ணலாம், அது அவங்க ஒண்ணு பண்ணலாம், இப்படி மாத்தி 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 ஒண்ணு பண்ணலாம். நீ ஒண்ணு விளையாடுறியா, நான் ஒண்ணு விளையாடுறேன்னு விளையாடலாம். இதெல்லாம் நான் கேட்கறது என்னன்னா, நீ எதையா என்னைய சூஸ் பண்ணன்னு தான் என் கேள்வி. சார் நீங்களும் ஒரு கண்டெஸ்டன்ட்ன்றனால தான் சார் அவங்க சூஸ் பண்ணிருக்காங்க. ஓகே சாரி நிறைய பேர் ரைஸ் பண்ணிருக்காங்க, அது மட்டும் பேசிருக்கோம். டப்பு முடிச்சிருங்க, நிறைய வேலை இருக்கு. கீழே வந்து இவங்க குரு பிரசாத்னு விஷால் போட்டோ போட்டிருக்கும் பாருங்க, அவங்க ஒரு நிமிஷம் வந்துட்டு சார் இன்வைட் பண்ணிட்டு போறேங்கிறாரு. ஓகே 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 மோகனா நீங்க கேட்டுருங்க, பேசுங்க, நான் தாத்தா ஒரு மேல எடுக்கிறேன். தேங்க்யூ யாராச்சும் குரு பிரசாத் அசன் மியூட்ல போய்க்கோங்க அசன், எனக்கு கொஞ்சம் நாய்ஸா இருக்கு. குரு பிரசாத் யாராவது தெரிஞ்சிச்சுன்னா தூக்குங்க மேல, எனக்கு தெரியல. எனக்கு தெரியல அசன் தூக்க முடியல, புரியுதா? நான் யாரனா ரொட்டேட் பண்ணாதான் தூக்க முடியும். நான் இறங்குறேம்மா தூக்குங்கம்மா, நான் கீழே இருக்கேன். இல்ல ஹரிணி முடிச்சிட்டாங்கன்னா ஹரிணி இறக்கி
விடுங்க ரோஷினி. ஹர்னி இறக்குறேன். இறக்கிட்டேன் உங்களுக்கு தூக்கம். இல்ல நான் லிசனருக்கு போய்க்கிறேன். நானும் லிசனர் போய்க்கிறேன். அப்புறம் எனக்கு நிறைய கேள்விகள் தான் வந்துட்டே இருக்கும். சாரி. நான் பேசலாமா? மோகனாக்கு பேசுங்க. அதுக்கு முன்னாடி முதல்ல குரு பிரசாத் மேல மட்டும் தூக்கிடுங்க. தேங்க்யூ. பேசுங்க மோகனா. ஸோ ரவீந்தர் ப்ரோ கிட்ட தான் எனக்கு கொஷினு. இப்போ நீங்க சொன்னீங்க இல்லைங்களா, இந்த மாதிரி வந்துட்டு எனக்கு வெளியில இருக்கும்போது ஒரு பர்ஸ்பெக்டிவ் இருந்துச்சு, உள்ள போனோன்னே எனக்கு சௌந்தர்யா மேலேயும் ஜாக் மேலேயும் எனக்கு அது சேஞ்ச் ஆச்சுன்னு. எனக்கு ஒரு டவுட், இதுக்கு நீங்க ஆன்சர் பண்ணலாம் இல்ல ஆன்சர் பண்ணாமலும் போகலாம், அது உங்களோட இஷ்டம். பட் எனக்கு இது டவுட் நான் கேட்கணும். எனக்கு என்னன்னா, இப்போ ஆல்மோஸ்ட் 13-14 வீக்ஸ் அவங்க கேம் விளையாடி இருக்காங்க சரிங்களா. நீங்க வந்து ஃபர்ஸ்ட் வீக்ல எவிக்ட் ஆயிட்டு வந்துட்டீங்க. அதுக்கப்புறம் கண்டிப்பா வெளியில இருந்து நீங்க லைவோ இல்ல 24 ஹார்ஸோ இல்ல வந்து கிளிப்ஸோ ஏதோ பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு வந்து கண்டிப்பா அஸ் அ ரிவ்யூவரா உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்திருக்கும் இந்த கேமை பத்தி வெளியில இருந்து பார்த்திருந்தாலுமே. இப்போ 14 வீக்ஸா கேம் விளையாடுற 2 பேர் மேல உங்களுக்கு லாஸ்ட் 1 வீக்ல பெர்ஸ்பெக்டிவ் மாறுதுங்கிறதே எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது எப்படி பாசிபிள்ங்கிற மாதிரி எனக்கு இருக்கு. 1 வீக் கேமை வச்சு ஒருத்தவங்களை உங்களால எப்படி ஜட்ஜ் பண்ண முடியுது? அது அப்படி பண்றீங்கன்னா அந்த 14 வீக்ஸ் உங்களோட ஜட்ஜ்மெண்ட் தப்பா இருக்கா அப்படிங்கிறது எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு ஒரு டவுட்டு. அண்ட் தென் இப்போ நான் பர்சனலா இந்த லாஸ்ட் 1 வீக் அதாவது ஜாக்லின் எவிக்ட் ஆனதுக்கப்புறம் நான் லைவும் பார்க்கல, ப்ரோக்ராமும் பார்க்கல. பட் ஆனால் அதுக்கு முன்னாடி வரைக்கும் லாஸ்ட் வீக் ஃபுல்லாக நீங்கள் என்ட்ரு ஆனதுலேருந்து இப்போ ஜாக்லின் எவிக்ட் ஆன வரைக்கும் நான் ஃபுல்லா ஷோ பார்த்தேன்ற பட்சத்துல எனக்கு இன்னொரு டவுட் என்ன வருதுன்னா, நீங்க வந்து ஃபர்ஸ்ட் வீக் அதான் நீங்க என்ட்ரான ஃபர்ஸ்ட் வீக் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மிடில் கிளாஸ் டாபிக் எடுத்தது எல்லாமே நான் பர்சனலா அத நீங்க ஜாக்லின் மேல இருக்க வன்மமா உங்களுக்கு இருக்க வன்மமா நான் கன்சிடர் பண்ணல. ஓகேங்களா? சரி அது நீங்க ஏதோ கேம்க்காக பண்ணீங்க அப்படிங்கிற மாரியே நான் எடுத்துக்கிட்டேன். பட் பர்ட்டிகுலரா அந்த வீக்கெண்ட் எபிசோட்க்கு அப்புறம் தான் நீங்க வந்து ஜாக்லின் மேல வந்து வன்மத்த காட்டுன மாரி எனக்கு பர்சனலா ஃபீல் ஆச்சு. அது வந்து அவங்க வந்து சொன்ன பாயிண்ட் வந்து நீங்களுமே ஒரு கட்டத்துல அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்க. என்னன்னு அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா, இது மாரி விஜய் சேதுபதி சார் உங்ககிட்ட கேட்பாரு. சார் நீங்க வந்து முத்துக்கிட்ட வந்து நீங்க கேஷ் பாக்ஸ் எடுக்க சொல்லி பேசுனீங்களான்னு கேட்கும்போது, நீங்களே என்ன சொன்னீங்கன்னா, நான் அவனோட ஒப்பீனியன கேட்டேன் சார். பட் நான் வந்து அவனோட மண்டைய கழுவலன்ற மாரி நீங்களே ஒத்துட்டுப்பீங்க. அப்படி இருக்கும்போது அது உண்மைனா, ஜாக்லின் சொன்னதும் உண்மைதானே? இது மாரி வந்து சார் இல்ல சார் அவர் வந்து முத்துக்குமரன் கிட்ட வந்து இந்த மாரி மணி பாக்ஸ் எடுக்க சொல்லி அவர் பேசலன்றது ஜாக்லின் சொன்னது உண்மைன்ற மாரி தான் உங்களோட ஸ்டேட்மெண்ட்டும் இருந்தது. அப்படி இருக்க பட்சத்துல உங்களுக்கு ஏன் ஜாக்லின் மேல செகண்ட் வீக் ஃபுல்லா அவ்வளோ ஒரு கோவம், அவ்வளோ ஒரு வன்மம் எங்களால அது விசிபிளா பார்க்க முடிஞ்சது. ஓகேங்களா? ஸோ அதனால தான் நான் இது கேட்கிறேன். ஸோ இதுக்கு உங்களோட ஆன்சர் இருந்தா நீங்க பண்ணலாம் சார். நீங்க இதே மாதிரி நீங்க போட்ட அதே டிஸ்க்ளைமரை போட்டு தான் சொல்றேன். நீங்க ஒத்துக்கிட்டாலும் எனக்கு பரவாயில்ல, ஒத்துக்கலனாலும் பரவாயில்ல. நான் உள்ள போய் டிஃபரன்ஸ் ஆஃப் கேம் 5 பேர்கிட்டையும் 6 பேர்கிட்டையும் 8 பேர்கிட்டையும் என்ன மாதிரியான ஃபார்மேட்ல இருக்குன்னு பார்த்தேன். அதுக்கப்புறம் எனக்கு ஒரு ஒப்பீனியனேட் ஒவ்வொருத்தர் மேலேயும் ஒவ்வொரு ஆங்கிள்லையும் மாறிக்கிட்டே வருது. அது நான் சௌந்தர்யாவை மட்டும்தான் அண்டர்லைன் பண்ணி சொல்லியிருக்கேன், மற்றவங்க யாரையும் பேசல. ஆனால் எனக்கு சௌந்தர்யா வெளியில இருந்த இம்பேக்ட் பெருசுன்றதை தான் கன்வே பண்ணனே தவிர எனக்கு இந்த ஒப்பீனியனேட் எல்லார் மேலேயும் இருக்கு. அதில் நான் ஜாக்லினை பொறுத்த வரைக்கும் சாட்டர்டே அவங்க ரொம்ப இன்டெலிஜென்ட்டா உங்களுக்கு என்ன இந்த கேம் புரிதல் இருக்கோ அது உங்களுக்கு மாதிரி எனக்கு என்ன கேம் புரிதல் அந்த வீட்டுக்குள்ள என்ன இருக்கோ, அதாவது இந்த ஏவில கூட சொன்ன மாதிரி தான், துப்பாக்கி என் பக்கம் திரும்பினா சுற்றுவேன்ற மாதிரி கரெக்டான டேர்ன் முத்துவை வந்து காயின் பண்றதுக்கு ஜாக்லின் நாங்கள் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கிற நேரத்தில் முத்துக்காக கேம் விளையாட வந்த 2 பிளேயரா நான் பார்க்குறேன்னு அவங்க என்னை எக்ஸ்போஸ் பண்றாங்களாமா. அப்படி எக்ஸ்போஸ் பண்ணும்பொழுது எல்லா பிளேயர்கிட்டையும் முதல்ல கூப்பிட்டு தெளிவா எனக்கு இந்த வீட்டில் இந்த கேமை ஜெயிக்கணும்னு நினைக்கிற ஆளு முத்துக்காக தான் வெளில பேசியிருக்கேன். அதனால எனக்கு முத்து தான் வின் பண்ணும். ஒருவேளை இந்த கப்பை முத்து வின் பண்ணலன்னா, அதாவது இன்னொன்னு அப்படி முத்து ஜெயிக்கலன்னா இன்னொன்னு சொல்லியிருப்பேன். என்னோட இன்னொரு ஆப்ஷன் தீபக், அதையும் சொல்லியிருப்பேன். இவங்க 2 பேரும் இல்லைன்னா நான் தீபக்க கூட நான் பாயிண்ட் வைக்கல, நான் ஸ்ட்ரைட்டா முத்துவே எடுத்துக்கிறேன். இல்லைன்னா உங்களுடைய ஆப்ஷன் அடுத்தது யார்? ஜாக்லின் முத்துவ சொல்றா, சௌந்தர்யா முத்துவ சொல்றா, விஷால் முத்துவ சொல்றா. இப்படி எல்லாரும் தனிப்பட்ட முறையில அவங்களுக்கு அப்புறம் இருக்கிற அடுத்த பிளேயரை முத்து. இது என் கேம், பிளேயர்ஸ் வாயிலேயே ரிஜிஸ்டர் பண்ண வைக்கணும்ன்றது என் கேம். அதை சென்ஸ் பண்ண ஜாக்லின் இவர் வந்து ஸ்மார்ட்டா நம்மளை வச்சே காயினை நகர்த்துறாருன்றத பார்த்த அவங்க என்னன்னு எக்ஸ்போஸ் பண்றான்னா, முத்துக்காக கேம் விளையாட வந்தேன் அப்படின்னு இல்ல, நான் எனக்கு கேம் விளையாட சொன்னாங்க, கேம் விளையாண்டேன், அவ்வளவுதான். என்ன ஆடு
ஆடுன்னு 5 சர்க்குலர் அமிச்சதுனால விளையாட வந்தானே தவிர உள்ள அமிச்சதுக்காக கூட விளையாடல நானு. அப்படி இருக்கிற என்ன நீ என்னமோ இந்த இடத்துல ஸ்கோர் பண்றதுக்காக என்னமோ எக்ஸ்போஸ் பண்ணாங்க. ஈகோ, எனக்கு ஈகோலாம் கிடையாதுங்க. அந்த இடத்துல நீங்க என்ன சொல்றீங்க? விஜய் சேதுபதி சார் என்ன தெரியுமா கேட்டாரு? ரயானை பெட்டி எடுக்கிறதுக்கு கேட்டீங்களே, ஏன் முத்துக்குமரனை கேட்கல? விஜய் சேதுபதி சார், அது என் கேம், யாருக்கு என்ன யூஸ் பண்ணணும் நான் முடிவு பண்ணும், நான் தான் கேமர். என் விளையாட்டுல பெட்டி ரயானுக்கு. ஏன் அவர் அதுக்கு முன்னாடி இன்னொரு கேள்வி விஷால கூட தானே கேட்டார், ஏன்பா உன்கிட்ட கேட்டாரா அப்படின்னு. என்கிட்ட அதெல்லாம் கேட்கல அப்படின்னு. ஏன்னா யார் யாருக்கு என்னென்ன கார்டை யூஸ் பண்ணணும் கேமர் நான் தான் டிசைட் பண்ணுமே தவிர முத்துக்குமரன் கிட்ட உன் ஒப்பீனியன் என்ன, இவ்வளவு யோசிச்சவன் அவ்வளவு யோசிச்சிருக்க மாட்டேன்னா. அந்த கேள்வியை 5 பேருக்கும் காமனா தான், 6 பேருக்கு காமன், பவித்ரா அருணை தவிர எல்லாரையுமே அந்த விஷயத்துல வேற வேற காயின்ல நான் கேட்டுக்கிட்டேன். அருண் கிட்ட கூட கேட்டேன். இன்ஃபேக்ட் பெட்டி மேட்டர்ல இவங்களை கேட்ட எனக்கு என் கேம முத்து கிட்ட எப்ப ஆடணும் எப்படி ஆடணும்ன்றது எனக்கு தெரியும். நான் என்னோட டர்ன் வர வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். என்ன ஒரு விஷயம்னா, இது ஜாக்லினுக்கு வந்து உள்ள அங்க ஜாக்லின் இல்லைங்க, எல்லாருக்குமே வந்து ரவி சார் முத்துவை பயங்கரமா பிடிச்சிருக்கு. அதனால அவர் வந்து இங்க உட்காந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண ட்ரை பண்றாரு. அவர் இங்க வந்து பயங்கரமா முத்துக்கு மார்க்கெட் பண்ண ட்ரை பண்றாருன்ற இம்பாக்ட்ல தான் அங்க ஒரு 2-3 பேர் எல்லாம் தனித்தனியா பேசிட்டு இருக்கும் போது இருக்கும். அது அவனுக்கு சங்கடங்களை ஜாஸ்தியா கொடுக்கும். ஒரு மாதிரி தேவையில்லாத இன்னொரு அதர்வே அரவுண்ட்ல வந்து ஒரு ப்ரெஷரை ரெக்ரியேட் ஆகும். இது வந்து ரொம்ப தெரிஞ்சுதான் நடக்குதாங்க, அங்க தெரியாமலாம் நடக்கல. அப்படி இருக்கும்போது வீக்கெண்ட்ல நீ ஸ்கோர் பண்ணும் போது நான் வந்து முத்துவை எனக்கு பிடிக்கும் தான் சொன்னேனே தவிர முத்துக்காக விளையாட வர்றதுக்குலாம் இல்லை, அவனுக்கு நான் விளையாட தெரியாது அப்படின்னா. இது ஏன் மைண்ட் கேமு. நீங்க என்ன வந்து முத்துவை ஏன் நீங்க பெட்டியை தூக்குறதுக்கு கேட்கலன்னா அது நான் கேட்கணும், நான் தான் முடிவு பண்ணணும். முத்துக்கு பெட்டியா இல்லை அதை விட பெரிய ஸ்கெட்சா நான் முடிவு பண்ணணும். நீங்க என் கேம் எப்படி இருக்கணும் இவங்க கிட்டலாம் போய் பெட்டியை கேட்கணும்னு சொல்றதெல்லாம் பைத்தியகார்த்தனம். நான் அதை ஏன் பண்ணும் சார்? இப்போ எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் கேட்டேன் ஹசன் ப்ரோ, நான் முடிச்சிடறேன், அவ்வளவுதான் லாஸ்ட் பாயிண்ட். இப்போ அந்த கொஸ்டின் வச்சது பாத்தீங்கன்னா வீக்கெண்ட்ல ஹோஸ்ட், சரிங்களா? ஜாக்லின் வந்து உங்ககிட்ட அந்த கொஸ்டினை பர்சனலா கேட்கல. நீங்க வந்து ரிப்ளை பண்ண வேண்டியது ஹோஸ்ட்டுக்கு. நீங்க ரிப்ளை வந்து ஹோஸ்ட் கிட்ட ஒத்துக்கிட்டு, ஆனா நீ இதை எக்ஸ்போஸ் பண்ணது தப்பு. நீங்க ஜாக்லின் மேல கோவத்தை காட்டுறதே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு பர்சனலா உங்களுக்கு அவ்வளவுதான் புரிதலுங்க. ஏன்னா ஹோஸ்ட் என்கிட்ட கேட்டது நீங்க ஏன் பெட்டியை வைக்கலன்னு ஒத்துக்கல. நான் பெட்டி எனக்கு தேவையில்லைன்ட்டேன். பெட்டி எனக்கான கண்டென்ட் இல்லை, எனக்கு தேவையில்லை. அவன் கிட்ட பெட்டியில ஒப்பீனியன் தான் கேட்டேன். அவர் என்ன கேட்கிறாருன்னா அதே மாதிரி நீங்க பிரெயின் வாஷ் பண்ணுங்கன்றாரு. இது எனக்கு லாஜிக்கா படல. நான் ஒரு பிளேயர் மேல என்ன வியூகத்தை யூஸ் பண்ண நான் தான் எனக்கு முடிவு பண்ணோம். நீங்க ஏன் பெட்டியை கன்வின்ஸ் பண்ணுங்கன்னு சொல்லி கேக்குறீங்க. அதெல்லாம் நான் பண்ண மாட்டேன். நானு அவனுக்கு என்ன சொன்னா கரெக்டா இருக்கும்னு, எந்த பாயிண்ட் அடிச்சா அது எக்ஸ்போஸ்டா இருக்குன்றது நான் தான் முடிவு பண்ணுவேன். இது என்னை ஆட சொன்னதே தப்பு. 2வது, ஜாக்லினை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிம்பிள். ஜாக்லின் வந்து என்னைய இழுத்தாங்க, பதில் கூப்பிட்டேன். என்னைய அவங்க வந்து இந்த வீட்டுல ஆடினாங்கன்னு சொன்னதுனால ஜாக். ஏன் ஜாக் அப்புறம் என்கிட்ட வந்து 900 சாரி கேட்கணும்? ஆனா தெரியாம பேசிட்டேன்னா சாரிண்ணா, நான் நீங்க வந்து என் பார்வையில சாச்சனாலாம் அப்படி பேசிட்டோன்னே எல்லாரும் வந்து பேசிட்டோன்னே அப்படிதான் இருக்குன்னு ஜாக் என்கிட்ட வந்து என் சாரி கேட்கணும் அவசியமே கிடையாது ஜாக்குக்கு. நான் வந்துட்டு சொன்னேன், இந்த பாரு, நான் அந்த செகண்ட் வரைக்கும் சொல்லாத உண்மையை அப்பதான் சொன்னேன். நீ வெளியில போய் பாரு, உனக்கு என்ன பேசியிருக்கேன்னு தெரியும். அதனால நீ தயவு செய்து இதெல்லாம் பேசாத, எனக்கு என்ன பேசணும்னு எனக்கு தெரியும்ட்டு போயிட்டேன். நான் போய் ஜாக், நான் உனக்காகவும் பேசிட்டு இருக்கேன், வெளியில நீ தான் ரன்னர் வரணும், என் ஆசையில எனக்கு நீ ரன்னர் தான் இருக்கணும் உள்ள போய் அதையும் பேசியிருக்கலாமே. எனக்கு எவ்வளவு நேரம் ஆயிருக்கும்? எனக்கு தெரியும் மேம், நீங்க வந்து உங்க ஒப்பீனியன் இப்ப நீங்க ஆரம்பிக்கும் போது அது உங்க ஒப்பீனியன். நான் அதே தான் ஆரம்பத்துல டிஸ்க்ளைமர் போட்டு ஆரம்பிச்சேன். நீங்க நம்பினாலும் எனக்கு அவசியம் இல்லை, நம்பலனாலும் எனக்கு அவசியம் இல்லை. நான் விளையாடுற கேம்ல எனக்கு என்ன கிளாரிட்டி இருக்கோ அந்த கிளாரிட்டியில அடுத்தவங்க வந்து என் கேம் இப்படித்தான் ஆடணும்னு எதிர்பார்க்கிறதே முதல்ல தப்பான ஒரு விஷயம். என் கேம் எப்படி ஆடணும்னு நான் தான் டிசைட் பண்ணணும். 2வது, எனக்கு கேம் ஆட சொன்னதே தப்பு. ஃபர்ஸ்ட், நான் அதை தான் என்னோட பிரைமரி பாயிண்ட். நான் ஏன் ஆடணும்? நான் ஆடலன்னா இன்னைக்கு ஜாக்லினை கட்டி பிடிக்கிற மஞ்சரியா நான் இருக்க மாட்டேனா? ஜாக்லினை தட்டி கொடுக்குற இவங்களா வந்து வர்ற பிளேஸா நான் இருக்க மாட்டேனா? என்னத்துக்கு சம்பந்தமே இல்லாம என்ன வச்சு ஒரு கேம் ஆடுன்ற? ஆடினா ஆப்போனன்ட்டுக்கு கஷ்டமா தான் இருக்கும். வேற என்ன பண்ண முடியும்? ஒரு பாயிண்ட் நம்ம சொல்றோம்னா அந்த பாயிண்ட் டெஃபினட்டா பிரிக் பண்ணும். அந்த பிரிக் பண்றது ரொம்ப எரிச்சலை கலப்பதான் செய்யும். இது எனக்கு தெரிஞ்சுதான் நடக்குதுன்னு எனக்கு தெரியுது. ஆனா ஜாக்லின் ஸ்ட்ராங் பிளேயர்ன்ற நம்பிக்கையில தான் நான் அதை பண்றேன். ஜாக்லின் அந்த சிச்சுவேஷனை முத்துக்கு அகைன்ஸ்டா திருப்பினது தான் எனக்கு காமெடியா இருந்தது. சரி, நீ இதுக்கும் வாங்க தான் போற அப்படின்னு நினைச்சிட்டு விட்டுட்டேன்.